ரவுடி பேபி சூர்யா ஒன்றாவது பேச வைக்கிற, ஓட்டு போறியா? ஜிபி முத்த பேச வைப்போம், கூட்டம் வரும், ஓட்டு போறியா? அப்படி கொண்டு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி வந்து மேடையில் நின்றுட்டு எந்த விதமான அடிப்படை அரசியலும் புரியாமல் ஒன்று கிடக்க ஒன்று உளறிக்கிட்டு அங்கே இருந்துட்டு சரி நடந்து போச்சு. நான் வந்து இந்த நொடி வரைக்கும் அந்த 41 பேர் மரணத்தை வச்சு பேசலை. ஏன்னா இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்கள் உசுறு மேலே எடப்பாடி பழனிசாமி என்ன அக்கறை வந்துச்சு? 13 பேரை காக்கா குறிய சொல்ற மாதிரி ஸ்டெர்லைட்ல சுட்டுப்பட்டு டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் இறக்கப்படத்தான் செய்வார். விஜய்க்கு 41 பேர் குழந்தைங்களோட இறந்துருக்கிறாங்க. அதுக்கு என்ன நீங்க பிராச்சித்தை தேட போறீங்கன்னா, சிஎம் சார் பழி வாங்குறதா இருந்தா என்ன ஒன்ன என்ன பழி வாங்குறது? நீ யாரியா? நீ ஒரு கவுன்சிலர் கூட இருந்தா உன்னை பழி வாங்கலாம். இன்னமும் சொல்றேன், இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் விஜய்க்கு ஆதரவா தான் இருக்கு. இல்லன்னு சொல்லுங்க. அவ கேஸ் அவர் மேல நம்ம போடணும். எதுக்குமா புசி ஆனந்த மேலே போல வந்த மேல கேஸ் போடுற? நீ தமிழ்நாட்டு அரசியல் தானே பண்ற, ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசியல் தானே பண்ற. உனக்கு டெல்லியில என்ன வேலை? டெல்லி அளவுக்கு தொடர்பு. எப்படி உனக்கு தொடர்பு வருது? ஆதவர்ஜினா மேல இந்திய இறையாண்மைக்கு எதிரான வழக்கு. மொத்தமாவே தமிழ்நாடு பெரிய கலவரமே உண்டாயிருக்கும். பெரிய கலவரம் எல்லாம் சிக்கலாய் பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். பெரிய மிஸ் ஆகி அங்க ஒரு ஜெனரேட்டர் ஆஃப் ஆனிச்சு இல்ல, அது மிஸ்ஃபயர் ஆயிருந்தாலும் மரத்தை உடைச்சிட்டு ஊரா 11 பேர். இதெல்லாம் பெருமை இல்லைம்மா, இதெல்லாம் பெருமை இல்லை. இது உங்களுக்கு இந்த தாவேக்காங்கிற கட்சி போய் அழிகிற வரையோ இல்லை போய் வெற்றி பெற வரையுமோ அதை அழிக்க முடியாது. ஜெயலலிதா கும்பகோணத்தை அழிக்க முடிஞ்சுதா? அதாவது அனுமன் வந்து இப்படி காட்டினார்த்தா பழத்தை காமிக்கிறதே 2 கையால் அப்படி விரிச்சாராமா வங்காள விரிகுடாவ. அப்படியே கீழே தர தெரிஞ்சுதான். அப்புறமா பாலம் கட்டணும், எல்லாம் நடந்து போயிருக்கலாமே. கடல் எதுக்கு பாலம் கட்டணும்? சேது சமுத்திர திட்டத்தை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன வேலை காமிக்கிறாங்க வித்தாக தெரியுமா? நீ இந்த 51 பேர்ல நீ சாவு அரசியல் பண்ணதை நீ இவ்வளோ வித்துட்ட. நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? மும்மொழி கொள்கைங்கிறது, தொகுதி மறுசீரமைப்பு. ஏற்கனவே 40 எம்பி வச்சே ஒன்றும் கட்ட முடியல. இதில் 18 எம்பி தான் உனக்கும் எனக்கும் வரும். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கிறோங்கிறான். நம்ம அந்த குடும்ப கட்டுப்பாடு முக்கோண சின்னத்தையெல்லாம் கட்டிட்டு புள்ளக்குட்டி பத்துக்கல. அவன் நிறைய பத்து வச்சிருக்கான். மெஜாரிட்டி இருக்கு, நம்மள்ட்ட மெஜாரிட்டி இல்லையே. கல்வியில பொருளாதாரத்தில் வளர்ச்சியில யாரு இருக்கானோ நம்ம கூடுதல் தொகுதி கொடுக்கணும்னு சொல்லணும்ல. நமக்கு முறைப்படி 60 தொகுதி வரணும். கொடுப்பானா? 543 தொகுதியில காலி. அது எந்த விதமான அரசியல் இல்லாம வெறும் இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸ். திருச்சி சாதனா வந்து மீட்டிங் போட்டா கூட கூட்டம் வருமா? பரவாயில்லையா? ஓட்டு போறியா? திருச்சி சாதனாவுக்கு ரவுடி பேபி சூர்யா ஒன்றாவது பேச வைக்கிற, ஓட்டு போறியா? ஜிபி முத்த பேச வைப்போம், கூட்டம் வரும், ஓட்டு போறியா? அப்படி கொண்டு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி வந்து மேடையில் நின்றுட்டு எந்த விதமான அடிப்படை அரசியலும் புரியாம ஒன்று கிடக்க ஒன்று உளறிக்கிட்டு அங்கே இருந்துட்டு சரி நடந்து போச்சு. நான் வந்து இந்த நொடி வரைக்கும் அந்த 41 பேர் மரணத்தை வச்சு பேசல. ஏன்னா இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. 1992 பெரிய மம்மியும் சின்ன மம்மியும் குளிக்க போனாங்க கும்பகோணம் மகாமகத்துல. 48 பேர் இறந்து போனாங்க, ஆன் ரெக்கார்டு. ஆனா இறந்து போனது 100க்கு மேல. இது யாரும் டிஜிபி இருந்தது வாழ்ற தேவாரம். துப்பாக்கி எடுத்து மேலாக்க சொல்றான். அவன் ஒரு டிஜிபியா? அங்க மக்கள் ஹெலிகாப்டர் சவுண்ட் ஆல்ரெடி பட்ட 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 சவுண்டு கேட்குது. இந்த பெரிய மம்மியும் சின்ன மம்மியும் குளிக்கிறது ஒரு பாத்ரூம், டெம்பரரி பாத்ரூம் ரெடி பண்ணியிருந்தாங்க கும்பகோணம் மகாமகத்துல. ஆனா இவங்க கொஞ்சம் கூட புரோட்டோகால கணக்கு பண்ணாம கையை கோத்துக்கிட்டு சென்டர் நடு தெப்பகுளத்தை நோக்கி போனாங்க. மக்கள் வந்து முதலமைச்சரை பார்க்கணுங்கிற அபலிதுபலி அந்த இந்த ஹெலிகாப்டரோட சவுண்டு அந்த பொறுத்தவரை ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு ஒரு மதில் சவர் உடைச்சிட்டு விழுதுமா. குழந்தைகள், பெண்கள், கற்பு. இது என்னமா இதை விட குடும்பமாதே விழுதுமா. விழுந்தப்ப வாழ்ற தேவாரம் சற்று இருப்பாக ரிவால்வர் எடுத்து மேலே அடிக்க ஆரம்பிச்சிட்டார், பிஸ்டல் எடுத்து. அடிச்சோட மக்கள் ஏதோ டெரரிஸ்ட் அட்டாக்னு சொல்லி மிதிப்பட்டு சதப்பட்டு சத்தன்னு அந்த கும்பகோணம் மகாமக ரத்த சாக்காடா மாறிச்சு. அவங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வாங்க. மக்கள் உசுறு மேல எடப்பாடி பழனிசாமி என்ன அக்கறை வந்துச்சு? 13 பேரை காக்கா குறிய சொல்ற மாதிரி ஸ்டெர்லைட்ல சுட்டுப்பட்டு டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் இறக்கப்படத்தான் செய்வார். விஜய்க்கு ஏமா இதை விஜய் திமுக எல்லாம் பேசாதீங்கம்மா. 41 பேர் குழந்தைங்களோட இறந்துருக்கிறாங்க. அதுக்கு என்ன நீங்க பிராச்சித்தை தேட போறீங்கன்னா, சிஎம் சார் பழி வாங்குறதா இருந்தா என்ன ஒன்ன என்ன பழி வாங்குறது? நீ யாரியா? நீ ஒரு கவுன்சிலர் கூட இருந்தா உன்னை பழி வாங்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் பேசிருக்கியா? நீ இப்போ வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து குண்டாசுல போயிருக்கிறாரு. நமக்கு அண்ணன் தான், தெரிஞ்சவர் தான். தடா ரஹீம் அண்ணன் கேஸ் வாங்கியிருக்காரு, எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். அவங்களாம் அரசியல் பேசினாங்க, ஜெயிலுக்கு போனாங்க. நீ யாரு முதல்ல? நீ யாரா கோமாளிம்பாங்கல்ல, நீ யாரு முதல்ல நடுவில் போகுது? நீ என்ன அரசியல் பேசிட்ட? நீ என்ன தத்துவார்த்தம் வச்சுட்ட? நல்லா கேட்டுங்க. விதை நெல்ல விருந்தாக்க கூடாதுன்னு சொல்லுவாரு எங்க ஐயா பழனி பாபா. இந்த இளைஞர்களுக்கு சுண்டி விட்டாரா எல்லாம் கிளம்பிடுவான்டா, தொலைச்சு கட்டுருவாங்க, அவனும் இருக்க முடியாது. ஆனால் இவெல்லாம் விதை நெல், நான் விருந்தாக்க விரும்பவில்லை, என் சுய அரசியலுக்கு நான் யாரையும் பயன்படுத்தலன்னு சொன்னார் பழனி பாபா. கடைசி வரை அவர் தான் மாண்டு போனார், யாரையும் அங்க பழி கொடுத்துல. ஆனா நீ விதை நெல்ல விருந்தாக்குற, அடுத்த கட்ட ஜெனரேஷனே அழிஞ்சு போறான்.
ஆல்ரெடி சினிமா ஊட்டி அது பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இது போக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல பின்னாடி இன்டர்நெட் பின்னாடி தெரிய ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு இடையில இவன் வாழ்ந்தாகணும், வேலைக்கு போயாகணும், குடும்பத்தை பார்த்தாகணும். இந்த சூழல்ல மறுபடியும் நீயே வந்து சுத்தி விடுற. சரி, எந்த சினிமாக்காரன் வர வேண்டாம்னு வாழ் நெஞ்சு வெடிக்க பொருள் தொண்டகையே கத்துனார சீமான் தடவி கொடுக்குறாரு. தம்பிக்கிட்ட நான் சொன்னேன், தம்பி இதில் நிறையா முதல்ல கிடக்கு, இதில் குதிச்சிடாத. நீ எதுக்கு குதிச்சாதுல? நீ 4 சினிமா எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? மறுபடியும் யாரை ஏமாத்துறீங்க? மறுபடியும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உள்ளே வர்றாங்க. தயவுசெய்து திமுக தொண்டர்களே, இவங்க யாரையும் நம்பாதீங்க. இவங்க மறுபடியும் உங்களை கொலையில தான் விட போகிறாங்க. இப்போ அப்படி மெதுவாக வர்றாங்க. அதாவது போரில் 2 டைப் இருக்குது. செஸ் போர்டு விளையாடியாமா, செஸ் போர்டு விளையாடக்குள்ள ஒரு சோல்ஜரை பழி கொடுப்போம். நீ சோல்ஜரை அடிச்சிட்டோம்னு ஹாப்பி ஆகிடுவேன். உள்ளே பூந்து ஒரு ஆணி கோட்டையில் பூந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. நீ சோல்ஜர் அடிச்சு ஹாப்பியில் இருக்க மூவ்மெண்ட்டில் அடுத்த மூவ் ஏறிடுவான். அதை தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து சீமா இது தமிழக முதல்வர் நல்லவராக தெரிறாரு. 1 மணிக்கு போன ஒரு நல்லவராக தெரியும். எப்படா ஒரு நாளில் நல்லவராக தெரிவார்? சித்தாந்த ரீதியாக எதிர்த்து தான் நிற்கிற, எப்படி நல்லவராக தெரிவார்? நீ எங்களை பாராட்டவே வேண்டாம், முதல்வரை பாராட்டவே வேண்டாம். நிஜ மக்களுக்கு தெரியும் எது உண்மை நடந்துச்சுன்னு. ஆனால் அப்போ கூட சிஎம் சார் பழி வாங்குறத என்ன பழி வாங்குறீங்க? இப்போ என்ன ஒன்று பழி வாங்கிட்டாங்க? இன்னமும் சொல்கிறேன், இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா, கேஸ் அவர் மேலேயுமா போடணும்? நீ எதுக்குமா புசி ஆனந்த மேலேயும் போல வந்த மேலே கேஸ் போடுற? சிடிஆர் நிர்வாகுமாருக்கு இதுக்கு என்னமா இருக்கு? மாவட்ட செயலர் மேலே கேஸ் போட்டீங்க, மதியழகம் மேலே. ரைட்டுமா, ரைட். 1. அடுத்து ஒன்றிய செயலர் மேலே கேஸ் போடலாமா? 2. கிளை செயலாளர் மேலே கூட கேஸ் போடலாம். அந்த இடத்துல உள்ள கிளை செயலர் இருப்பாங்க. 3. அடுத்து போட வேண்டியது யார் மேலே? யாருக்கா வேண்டிய கூட்டம் கொண்டுச்சு? விஜய்க்கா வேண்டி தானம்மா. அப்போ அக்யூஸ் யாருமா? நல்லா சட்டம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளு, நிறைய விட்டு ஜெயில் எடுத்தவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க யாருக்கா வேண்டி கூட்டம் கொண்டுச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஆம்சாங் அவர் கொலை நடந்துச்சு, ரைட்டா? A1 யார் அந்த வழக்கில்? நாகேந்திரன் கொலை செஞ்சாரா? வந்து அவர் ஜெயிலில் இருந்தார். எப்படி A1 அவர் மாறுறாரு? பிரேமா பசின்னு சொல்லுவாங்க வழக்கில். யாருலேருந்து ஆரம்பிக்குது கேஸுன்னு அதில் அவரை போடுறாங்க. இது புரிதலுக்காக சொன்னேன், அந்த கேஸுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு மக்கள் புரிதலுக்காக சொன்னேன் இது. அப்போ A1 யார் ஆகணும்? விஜய் தானே ஆகணும். நீ அங்கேருந்து தலை தெரிக்க முடியாது, பின்னாங்கால் பரடி அடிக்க நீ தான் மாவீரனா? நீ ஓம் பீரியடு தான் எல்லாரும் போகணும். வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மெட்ராஸ் முடியாது, பனையூரில் போய் தண்ணியாக போட்டு படுத்து கிடந்துவிட்டு அடுத்த நாள் வாட்டமாக பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஏன் பனையூர்லேயே அந்த வீடியோ போட வேண்டியதானே? நேராக வாட்டமாக பட்டினப்பாக்கம். ஏன்னா காரணம் பனையூரில் இருந்துருவா போடல. பனையூரில் யாரும் அவுட் சோர்ஸ் உள்ளே போக முடியல. ஏன்னா ஃபுல்லாக போலீஸு கேமரா கண்ட்ரோலில் வந்துட்டு. அவுட் சோர்ஸ்னால் வெளில வரணும் இல்லை, 4 பேர் என்ன பார்க்குறது, எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே வர முடியலை. பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு என்டையராக உள்ள செட்டில் எல்லாரையும் அனுப்பிட்டு யார் யார் வரணும் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. அப்போ கூட நீ எதுக்கு எப்படி டைவர்ட் பண்ணுறாங்க பாருங்க. இது எல்லாமே சங் பரிவாரம் பிஜேபியோட புத்திமா. இது இந்த ஆளுக்கெல்லாம் அவ்வளோ அறிவெல்லாம் இருக்காதுமா. அவங்க தான் சுற்றி விடுறதுல மாமன்னர்கள். ஏமா ஸ்கிரிப்டடுமா ஃபுல்லாகவே. இப்போ ஆளை வரைக்கும் எதுக்குமா டெல்லி போனார்? இதுக்கு பதில் சொல்லுமா? நீ தமிழ்நாட்டு அரசியல் தானே பண்ணுற, ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசியல் தானே பண்ணுற. உனக்கு டெல்லியில் என்ன வேலை? டெல்லி அளவுக்கு தொடர்பு. எப்படி உனக்கு தொடர்பு வருது? ஆதவர்ஜினா மேலே இந்திய இறையாண்மைக்கு எதிரான வழக்கு. நீங்கள் இங்கே பேச்சாளர் வர தட ரஹ்மான் போன்றவர்கள்ட்ட கேளுங்க, அதெல்லாம் என்ன மாதிரி அஃபென்ஸ்ன்னு நல்லா சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்திய இந்த நாட்டில் இருந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீ செயல்பட்டு. ஆனால் நீ தனி விமானத்தில் டெல்லி போக முடியுது. எப்படி போக முடியுது உன்னால? மாநில போலீஸும் ஒன்றும் செய்யலை, மத்திய போலீஸும் டெல்லியில் கைது பண்ணிருக்கணும்ல. இந்திய இறையாண்மை, தமிழ்நாடு இறையாண்மை இல்லை, இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஆளு நீ எப்படி டெல்லியில் இறங்கி நீ அசால்ட்டா போறிய? எப்படி போற? ஒரு முன்ஜாமீன் கிடையாது, அந்த வழக்குக்கு முன்ஜாமீன் கிடையாது. எப்படி நீ போற அசால்ட்டா போறிய? எப்படி? அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கு. ஹேமமாலினி வந்து வா வா டெல்லிக்கு வா, நிர்மலா சீதாராமன் வா வா டெல்லிக்கு வா. இப்போ டெல்லிக்கு போயிட்டாங்க. அழகாக கொண்ட கட்சி அடை வைக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் செய்யலாம் முடியாது. இதில் இவங்க அதாவது இவங்க வந்து திமுகவை எதுக்குறது அப்படிங்கிற ஒரு அமைப்பை அப்படியே கட்டமைச்சு விட்டு மற்ற எல்லாரும் ஒரு அடியிலுக்கு போயிட்டாங்கம்மா. ஒரே அடி நிற்கிறாங்க. இன்னைக்கு கண்ணை மூடிட்டு எலெக்ஷன் வைங்க, இஸ்லாமியர்கள் திமுகவை தான் வாக்களிப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். நீங்கள் மறுபடியும் ஏடிஎம்கே பின்னாடி போனாலும் அங்கே தான் போய் நிற்கிறான். எடப்பாடி ஜெயலலிதா அவர்கள் இங்கே மெரினா கூட்டத்தில் சொன்னாங்க, நான் ஒரு முறை தவறு செய்து விட்டேன். அவன் யாரும் பேசக்கூடாது, பேசவும் மாட்டாங்க. அவரே வந்து கிரிட்டிசிசம் பண்ணார் அண்ணாமலை. இப்போ மதுரையில் நடந்த மாநாடு இருக்குல்ல, அதில் அறிஞர் அண்ணாவை போட்டால் அவ்வளோ பெரிய கிரிட்டிசிசம் பண்ணாங்க. மறுபடியும் அங்கே போய் சேர்றாங்க. என்ன அடிப்படையில், எந்த முகாந்திரத்தில் நீங்கள் அங்கே போகிறீங்க? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன், மறுபடியும் அங்கே போயிட்டார், மறுபடியும் வருவார். எடப்பாடி பழனிசாமி காலராகி வருவது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லாமா, எப்போ வருமோ ஒரு தூக்கி விடுவார். அது பிஜேபிக்கும் தெரியும். அது தான் ஒரு வலுவான லீடரை தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கணுங்கிறது அவங்களோட எண்ணம். பழனிசாமி நம்பியெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் பட்டி விட்டு போயிடுவாங்க. அந்த வலுவான லீடராக தான் விஜயை கைப்பற்றுறாங்க. விஜயை கைப்பற்றி கொண்டு போயிடுவாங்க. கைப்புள்ள தூக்கி இடுப்பில் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கம்மா அவங்க. வாப்பா 10 சீட்டை வச்சுக்கப்பா, ஏப்பா கத்துற தேவையில்லாமல், போப்பா முதலமைச்சர் கண்ட நீ தானா, சரி நில்லு, அண்ணாமலை வைஸ் பிரசிடண்டாக இருக்கட்டும், போப்பா வைஸ் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கட்டும், போகணும் அறிவிச்சுட்டு போகணும்.
அவங்களுக்கு இந்த திராவிட சித்தாந்தத்தை உடைக்கணும். தந்தை பெரியாரை காலி பண்ணணும், அறிஞர் அண்ணாவை காலி பண்ணணும், முத்தமிழர் கலைஞரை காலி பண்ணணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு பலிகடாவா விஜய் ஆகுறாரு, அவ்வளவுதான். நீயாவது வாய்ப்பு கொடுக்குற, நீயாவே அதுக்கு இருக்கு. அப்போ அவங்க என்ன திருப்பி வைக்கிறாங்க, அதாவது இது செந்தில் பாலாஜி அவரோட சூழ்ச்சி. நீ கூட கேள்வி கேட்ட ஐயாட்ட, எப்படிங்க 5 நிமிடத்தில் செந்தில் பாலாஜி போனாருங்கிற, கீழே ஒரு விபத்து நடக்குது 5 நிமிடத்தில் போயிடுவான், எப்படிங்க தமிழ் அந்த 5 நிமிடத்தில் வந்தாருங்க, பிரிட்ஜுக்கு மேலே உட்காந்துருந்தா கீழே போனேன். சரி, முதலமைச்சர் ஏன் 1 மணிக்கு போனார், போனாலும் குத்தம்ப போட்டி என்ன சொல்லுவேன், ஏங்க ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க, முதலமைச்சர் போய் பார்க்கக்கூடாதாங்க, ரைட்டு போய் பார்த்தாச்சு, 10 லட்சம் கொடுத்தாச்சு, ரைட்டா, அன்பே மகேஷ் போய் அங்கே போனார், ரைட்டு, அதுவும் உனக்கு குத்தமாக தெரியுது. எல்லாமே குத்தம்னா என்ன செய்ய முடியும், நீ வந்து நான் 12:30 மணிக்கு வர வேண்டிய நீ 4:30 மணிக்கு வந்தது குத்தமாக தெரியல, அஃபென்ஸுக்கு வழிவகுத்து கொடுத்ததே நீதானம்மா, நீ டயத்துக்கு வந்திருந்தா ஏன் அந்த பஞ்சாயத்து, ஏன் அந்த உட்காந்து கத்து கத்திரி கிடக்கணும் 4 கிழமையில. அப்போ நீ டயத்துக்கு போகாது வந்தப்ப அதை ஒத்துக்க மாட்டேன். குடித்த வந்து குடி பாட்டில் கிடையாது, தண்ணி பாட்டில் கிடையாது, கடைக்கு போய் பாருமா, ஒரு 400 சோடி செருப்பு கிடக்குமா, 400 சோடி செருப்பு கிடக்கு, ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் கிடக்கா, ட்ரோன் ஷாட் இருக்கு எடுத்து பாருங்க. இல்லை, ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணது யாரு, அவங்க வீட்டு கேமரா தான் அவங்கள மாட்டி விடுது. இப்போ செருப்பு கையில் குடிஞ்சு எடுக்கணுமா, குடியக்குள்ளே இவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும், ஒரு அடி வேணுமா, வேணும். இல்லை பின்னாடி தூக்கி எடுக்கணும்னாலும் ஒரு 1/2 அடி வேணும், 1 அடி 1.5 அடி கேப் இல்லாமல் ஒரு மனுஷன் நின்றுருக்காமா. பொதுவாக மனிதனுடைய சூடுன்னு ஒன்று இருக்குது. இன்னும் ரூமில் 4 பேர் இருக்கோம்னா இந்த இடத்துல 40 பேர், ஹிட்லர் தான் அந்த வேலையை செஞ்சான். யார், அடால்ஃப் ஹிட்லர். ரூமுக்குள்ளே போட்டு 100 பேர் இருக்கிற ரூமில் 1000 பேரை போட்டு பூட்டுறது, பூட்டி அப்படி மூச்சு விட முடியாது, செத்து போகிறது, சஃபகேஷனில். அதை தான் இந்த பண்ணியிருக்கேன். வாழும் ஹிட்லர் விஜய்மா, இந்த பட்டத்தை கொடுங்கம்மா, இந்த என்னது நோபல் பரிசு, ஆல்ஃபிரட் நோபல், அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் அடிச்சு நிற்கிறாங்க அந்த விருதுக்கு. உலகத்துடைய ஒரு சாத்தான் செத்து விட்டதுன்னு எழுதின தினம் அது, நோபல் பரிசுமா, அவ்வளோ பெரிய டெவில் அந்த பரிசு, அதுக்கு அடிச்சுக்கிட்டு நிற்கிறான். எதுக்காக வேண்டிய அந்த பரிசுன்னு தெரியல, ஆல்ஃபிரட் நோபல்ங்கிற பரிசு, அதை கொடுங்கம்மா அவர்கிட்ட தூக்கி கொண்டு போய் வச்சு அடிச்சு கொண்டு வச்சு கூத்தடிச்சு கொண்டுபிட்டு, நீங்கள் என்ன கதை விட்டு உட்காந்துருக்கீங்க, உட்காந்து மெட்ராஸில் அப்படி மேனாமெடுக்க ஏசியில் உட்காந்து 10 டன் ஏசியில் உட்காந்து கதை விட்டு உட்காந்துருக்கீங்க. இதுக்கு ஆதவ டெல்லி போகிறாரு, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள்மா. நீங்கள் சொல்கிறாங்க இல்லை திமுக பழிவாங்கிட்டு, திமுக பழிவாகவே இல்லை, நான் திமுக மேலே சொல்கிறேன். எனக்கு என்னமோ விஜயை தடை கொடுக்க மாதிரி தான் தெரியுது. அடிச்சு ரிமாண்ட் பண்ண வேண்டியதானே எல்லாரையும், பிடிக்க முடியாதா என்ன குசி ஆனந்தெல்லாம், எல்லாரும் தூக்கி ரிமாண்ட் பண்ணுங்க, கட்சியை பிடிச்சி பேன் பண்ணுங்க. அரசும் வேடிக்கை பார்க்கறதுன்னு தான் நம்ம எடுத்து, அதுதான் நான் சொல்றேன். ஐயாட்ட கேளுங்க, எப்படி வேடிக்கை பார்க்கறது, திமுக அரசுமே வேடிக்கை தான் பார்க்குது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைம்மா. இந்த நேரம் இருந்திருந்தா அவர் அங்கேயே அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், எங்க ஃப்ளைட்டை ஏற விட்டுருக்கூடாது, திருச்சியிலேயே அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். திருச்சியில் அரெஸ்ட் பண்ணி அங்கேயே நீதிமன்றத்தில் ஒவ்வொரு நீதிபதி வீட்டில் ஒப்படைச்சு அப்பயே ரிமாண்ட் பண்ணியிருக்கணும். அது பண்ணியிருந்தா இது சரியான அரசு. நான் அரசு ஆதரவாளராக இருக்கலாம், அரசு கட்சியில் இருக்கலாம், ஆனால் அதுக்காக நான் அரசு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது. அன்றைக்கு கைது பண்ணியிருந்தா, அதாவது என்னன்னா இவங்க கேட்ட டைம் வந்து 3 to 10, 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நாங்கள் வர்றோன்னு தான் பேச்சு. அதுக்கு இவன் ஊடகத்தில் என்ன பண்ணிட்டான், 12 மணின்னு எல்லாத்துக்கும் விளம்பரம் கொடுக்குறான். 3 மணின்னு சொல்லியிருக்கணும், இல்லை 5 மணின்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம். நாங்கள் எல்லாமே 12 மணிக்கு வருவோம்னு சொல்லி இவன் கொடுத்த விளம்பரத்தினால 7 மணிக்கே எல்லாம் புள்ள ஊட்டி எல்லாம் காலையில் டிஃபன் சாப்பிடாம எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா சினிமா நடிகனை பார்க்கணுன்னா தான் இங்கே எல்லாத்துக்குமே அரிக்குதே, என்ன பண்ணுவேன், எல்லாம் வந்து கும்பிளிச்சிருச்சுங்க. இவர் சொன்னார் பாருங்க, குனிஞ்சு அந்த செருப்பை கூட எடுக்க முடியலன்னு. எனக்கு அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. நம்ம கேப்டன் அவர்கள் இறந்து போன போது நான் ஒரு தனி பாதையில் போயிருக்கணும், அது எல்லாரும் போகிற பாதையில் போய் அப்படியே கசக்கிட்டாங்க. கசக்கி காலில் இருக்க செருப்பு கிருப்பு எல்லாம் போச்சு, வாட்சிச்செல்லாம் அங்கே கலந்து போயிடுச்சு. ஆனால் எதையும் என்னால் எடுக்க முடியல, அந்த மீடி உள்ளே போக முடியல. அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டபிள் என்னை கையை பிடிச்சி உள்ளே இழுத்து விட்டாரு. அன்னைக்கே இல்லைன்னா நான் அன்னைக்கே நானும் போயிருப்பேன். அந்த அளவுக்கு கூட்டம். அப்பதான் நான் நினைச்சு பார்த்தேன், அந்த மூச்சு விட முடியல. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அந்த நிகழ்ச்சி நடந்தது. ஆனா இது எவ்வளவு மணி நேரம் பாருங்க. 7 மணியில் அவங்க காலையில் வந்தவங்க ஒரு 8 மணிக்கோ 9 மணிக்கோ 10 மணிக்கோ வந்திருந்தா கூட 7 மணி வரலின்னா எத்தனை மணி நேரம் அவங்க அந்த ரோட்டு காட்டில் அந்த வெயில்ல குடிக்க தண்ணி இல்லாமல் எதுவும் இல்லாமல் எத்தனை நிமிஷம். காவலர்களும் சூழ்நிலை சரியில்லைன்னா உடனே கேன்சல் பண்ணிருக்கலாமே. அந்த தகவலை கூட கேன்சல் பண்றதுக்கு ஒண்ணு இது டிஎன்பிசி எக்ஸாமோ இல்ல வேற 12th எக்ஸாமோ கிடையாது. 10 பேர் இருக்காங்க கேன்சல் பண்றதுக்கு. அவ்வளவு பெரிய மீட்டிங் எப்படி நீ எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுவோம்? நீ ஒரு ஐடியா சொல்ல, ஒரு 50,000 பேரை கூட்டி வச்சுட்டு இவனை உடனே அனுப்பு வெளியேற்றினா எப்படி அனுப்புவாரு? 500 போலீஸ் வச்சுட்டு மொத்தமாவே தமிழ்நாடு பெரிய கலவரமே உண்டாயிருக்கும். பெரிய கலவரம் எல்லாம் சிக்கலாய் பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும்.
பெரிய மிஸ் ஆகி அங்க ஒரு ஜெனரேட்டர் ஆஃப் ஆனிச்சு இல்ல, அது மிஸ்ஃபயர் ஆயிருந்தாலும் மரத்தை உடைச்சிட்டு ஊரான் 11 பேர். அணில் குஞ்சுன்னு அப்புறம் எழுதாம என்ன செய்வான்? அணில் குஞ்சுன்னு தான் எழுதுவான். மரத்துல இருந்து உடத்துல வந்து முழு ஸ்பாட் அவுட் ஆகுறான். எந்த விதமான கட்டுப்பாடு இல்லை. நல்லா கேட்டுக்கங்க, தத்துவம் இல்லாத தலைவர்களை திரையில தான் தேடுறான் திரையில. இல்ல அந்த பகுதியில இருந்த மக்கள்லாம் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. எங்களை கத்திய வச்சு கிழிச்சாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்களே. ஸ்ப்ரேவா? ஏன் மாதிரி வேற, அங்க குடிக்க தண்ணி இல்லாம நிக்கிறாங்க, ஸ்ப்ரே அடிச்சு. நல்லா ஒண்ணு கேட்டுக்கங்கம்மா, இந்த ரத்தம் முடிக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் இங்க யாரும் தமிழ்நாட்டில் பண்ண மாட்டாங்க. நல்லா கேட்டு, அது ஏடிஎம்கே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இங்க உள்ளவங்க பண்ண மாட்டாங்க. இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் நார்த்தோட பாலிடிக்ஸ். இன்ன வரைக்கும் மணிப்பூர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நடு ரோட்டில் 2 பொம்பளை அழிச்சு விட்டு கேங் ரேப் பண்ணுறான். இன்ன வரைக்கும் அங்கே ஒன்றும் வழியே இல்லை. ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது நாடு. நாங்கள் ரொம்ப வளர்ந்துருக்குறோம். எல்லாம் தேனாரும் பாலாரும் வெடியுது. ஜல்ஜீவன் எங்கேயும் தான் காவலர் கூட ஒரு பெண்ணு சமீபத்துல ஒரு நேத்துக்கு முந்தின நாள் நினைக்கிறேன் ரேப் பண்ணிருக்காங்க. அதை பத்தி அது தனியா பேச நான் பேசுறேன். அது தனியா பேசுவோம். அதுல ஒண்ணு நம்ம ஒண்ணு மறுக்க இல்லையா. திருவண்ணாமலையில சுரேஷ் ராஜன், சுரேந்தர் 2 போலீஸ்காரன், ஒரு ஆந்திரா லாரி டிரைவருடைய தங்கச்சிய, அது தனி டிபேட், அது தனி வாதமா வைப்போம். அது பொள்ளாச்சியை பேசுவோம், காசியை பேசுவோம், எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இங்க வா, என்னை பார்க்க வான்னு அழைச்சி கொண்டு வச்சுக்க யாரும் குழப்பம் இல்லை. நீ வெறும் நாற்காலிக்கு பேசுனாங்க மீட்டிங் திமுகன்னு சொன்னீங்களா, இப்போ தெரியுதா? நாக்கம் அடிச்சு உள்ள வைக்கிறதுல ரிவிட் எப்படி வந்துச்சு? ஏன்னா 1 லட்சம் பேர் ஒரு மாநாட்டில் வரணும்னா 2 லட்சம் பேருக்கு மீட்டிங் போட தான் பந்தல் போடுவாங்க தான். இந்த மாதிரி ஒரு அசாசினேஷன் அசம்பாவிதம் ஏற்பட்டால் பிழைக்கணும் எல்லாரும். அந்த கூட்டத்துக்குள்ளே சொல்கிறோமா, அந்த கூட்டத்துக்குள்ள இந்த கூட்டத்தோட எக்ஸிட் ஆகும்னு நினச்சவங்க கூட எக்ஸிட் ஆக முடியல. இதுவெல்லாம் பெருமை இல்லைம்மா, இதெல்லாம் பெருமை இல்லை. இது இந்த தாவேக்காங்கிற கட்சி போய் அழியிற வரையோ இல்லை போய் வெற்றி பெற வரையுமோ அதை அழிக்க முடியாது. ஜெயலலிதா கும்பகோணத்தை அழிக்க முடிஞ்சுதா? ஸ்டெர்லைட் அழிக்க முடிஞ்சுதா? கொடநாடு மரணத்தை உங்களால் அழிக்க முடிஞ்சுதா? ஜெயலலிதாவை ஹாஸ்பிட்டலில் வச்சு 75 நாள் ட்ராமா பண்ணீங்க, இன்னைக்கு வரைக்கும் அழிக்க முடிஞ்சுதா? வாயே திறக்க முடியல. யாரால? சசிகலாவால். இன்னைக்கு வரைக்கும் பம்மி 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 அதை பேசி பார்க்குது. இனியும் பொறுக்க முடியாதுங்குது. என்ன பண்ண போற? ஒன்றும் இங்கே பண்ணுறதுக்கு இல்லை. முன்னாடியாவது பழனிசாமி நீ மிரட்டி ஏதாவது கதை கட்டியிருக்கலாம். இப்போ அங்கே போயிட்டு யார் பூக்கட்சியோட போய் சேர்ந்துருச்சு. பூக்கட்சி எப்படி ஏக்நாத் சிண்டேவே தூக்கி எறிஞ்சவங்கம்மா, அப்படி உள்ள கொண்டு வருவாங்கம்மா. பால் தாக்கரே எப்பேற்பட்டாலும் அவன் உத்தவ் தாக்கரே உண்டு பண்ணி சிண்டே புறக்கா வாசலால் பூடுறதுல பாஜக கிளாஸ் எடுத்துக்கணுமா எல்லாரும்? பின் வாசல் வழியாக பூந்து வர்றது சரி மெதுவாக இந்த எல்டி பார்த்து டப்புன்னு உள்ளே வந்துடுது. இப்போ பார்த்தாங்க தமிழ்நாட்டில் இப்படி பார்த்தாங்க. பழனிசாமி நம்ப முடியாது, சீமானே இப்போ பேசுவார், அப்புறம் காசு முடிஞ்சா போயிடுவார், தப்பு விடுறான்னு அடிச்சாம்பாரு. 41 பேர் இறந்தோன்னு அங்கிட்டு தாவியாச்சு. இப்ப அவங்கள பிடிச்சிருவாங்க. உடனே அடுத்த நிமிஷமே வந்து மாத்திரம் நிக்கிறாங்க. கமிட்டி இவ்வளவு சீக்கிரமா கமிட்டி அது கமிட்டியில அந்த அம்மா சொல்லுது, அது அந்த ஸ்ரீரங்கத்து அந்த ஆளு அந்த அம்மா சொல்லுது, நாங்க வந்து பிஎம்முக்கு கொடுப்போம், உச்ச நீதிமன்றத்தில் கொடுப்போம், ப்ரெஸ்ஸு கொடுப்போம், எல்லாத்தையும் வரிசையாக ஒரு 18 பேர்த்துக்கு கொடுப்போம்னு சொல்லுது. ஒரு கமிட்டி என்கொயரி பண்ணால் அந்த கமிட்டி யார்கிட்ட கொடுக்கணும்? உள்துறையில் கொடுக்கணும், இல்லைன்னா பிஎம்க்கு தான் கொடுக்கணும். இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னு பேசுது. அது எதுக்கு அண்ணாமலை குதிக்கிறாரு? சிபிஐன்னு எதுக்கான்னு சொல்லுங்க. சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கைப்பாவை தானே, தூக்கிடும். மாநில அரசு போலீஸை வச்சு தான் நீ அந்த அளவுலாம் பண்ண முடியாது, ஆட்டி வைக்க முடியாது. ஜெண்டா குத்துவான் பாரு அம்மன் படத்தில், குத்த இங்கிட்டு இப்படி வெட்டு வெட்டா வரும்ல. படம் பார்த்துருக்கேன், பழைய கிராஃபிக்ஸ் படம் ராமநாராயணன் படம்லாம் பாரு. ஜெண்டா அமித்ஷா குத்த இப்படி ஆடுறதுக்கு. சிபிஐ போயிடுச்சுன்னா அதை வச்சு நீ என்ன வேணுமோ ஆடலாம். இங்கே இடி அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரை வச்சு தான் மிரட்டுறீங்க எல்லாரையும். இடி வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட பவர்? இடியை விட்டுருவோன்னு ஆல்ரெடி விஜய் வீட்டில் இடி விடலாம், அவர்கிட்ட நிறைய காசு இருக்குது. எப்படி வந்துச்சு இவ்வளோ காசுன்னு இடி விட வேண்டியது தானே. அவங்க எல்லா வேலையும் செய்வாங்கம்மா. புறக்காவாசல் பாலிடிக்ஸாக எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கையில் போய் மத்திய அரசோட சேர்ந்துருக்காரு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாத்தையும் சிஐலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்களா? இல்லை. என்ன காரணம்? டெண்டர் முறைகேடு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. எப்படின்னா இப்போ ஓப்பனாக சொல்லுமே, பூரா சிமெண்ட் ஒர்க்கும் ஏடிஎம்கே அவருடைய சம்மந்தி தான் போடுறாரு. சிமெண்ட் ஒர்க் பால ஒர்க்கு ஃபுல்லாக சின்ன கட்டாயம் கட்டுறதா அவுட்டு சிமெண்ட் தான். அந்த வழக்கு ஒரே இதை டெண்டர் கம்மியாக போட்டு எடுத்தால் ஒரு வழக்கு இருக்குமா, அதை லைட்டாக கிண்டி விட்டாங்க. அதை ஆல்ரெடி இங்கே நீத்து போன வழக்கு மறுபடியும் அதை கிண்டி விட்டாங்க. இன்னொன்று அதை வச்சுட்டு சரி இலையை முடக்கிடுவோம், ஏற்கனவே முடக்கி வச்சாங்கல்ல இலையை, மறுபடியும் முடக்கிடுவோம். பன்னீர்செல்வத்தை கூட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவேன். செங்கோட்டையன் ஏற்கனவே தூக்கி வெளியே அறிஞ்சு வச்சிருக்காங்க, செங்கோட்டையன் முதலமைச்சர் ஆக்கிடுவேன். சசிகலா ஆக்கிடுவேன். இப்படியா டிடிவி தினகர் ஆக்கிடுவேன். இப்படியா மிரட்டினோன்னு சரி நான் உடனே வந்துடுறேன், எவனோ ஒருத்தர் இப்படி போகிறான், நானே வந்துடுறேன் போயிட்டாரு பசுன்னு, வேறு வழி இல்லாமல். அதுதான் நெசம். இப்போ விஜய் இப்போ ஆதவர்ஜினா போயிருக்கிறாருல்ல, ஆதவர்ஜினாவெல்லாம்மா ஆமை பூந்த கூட ஆதவர்ஜினா பூந்த கூட விளங்காதுமா. அது நல்ல வழியில் வந்த காசு இல்லைம்மா, லாட்ரி சீட்டில் வந்த காசு. அதெல்லாம் ஏழை மக்களோட வயிற்றுச்ச காசுமா. அதெல்லாம் அவர் அங்கே போயிருக்காரு. இப்போ நேராக போயிட்டு ஒன்றும் இல்லை, நம்ம தம்பி தான் விஜய், நல்ல டைப்பு,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னவோ நீங்கள் சொல்கிறத கேட்பாரு, தொல்லை இல்லாது மேட்ச் பண்ணி விட்டு இந்த 2026 பார்த்துக்குவோம் அப்படின்ற போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. அதுதான் எல்லாரும் விரும்புகிறாங்க.